ஈசாக்கு ஏசாவினிடத்திலே சொல்லுகிறான், நீ போய் வேட்டைக்கு போய் மாம்சம் கொண்டு வா, நான் அதை புசித்து விட்டு உன்னை நீ சேஷ்ட குமாரன் என்பதனாலே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னான். இதற்கு இடையிலே யாக்கோபு போய் ரொம்ப தெளிவா போஜனம் செய்து அதை கொண்டு வந்து சேஷ்டபுத்திர பாகத்தை ஏய்த்து எடுத்துக்கொண்டான். அதற்கு பிறகு வேட்டையாடி அந்த மாம்சத்தை கொண்டு வந்து அதை சமைத்து ஏசா வந்து தகப்பனான ஈசாக்குக்கு பரிமாறிய போது, ஐயா நீ யாரியா? நான் தான்ப்பா ஏசா, நீங்க தான் வேட்டைக்கறி வேணும்னு கேட்டீங்களே, அதான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். அது என்னடாது, ஏசான்னு சொல்ற, வேட்டை மாம்சம்னு சொல்ற, சமைச்சு கொண்டு வந்தேன்னு வேற சொல்ற, அப்ப இதுக்கு முன்னால வந்துட்டு போனது யாரு? அது என்னப்பா வேட்டை மாம்சம் வேணும்னுங்க, நான் வேட்டைக்கு போனேன், அடிச்சு சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். இல்ல இப்ப வந்தது யாரு? உன்ன மாதிரியே சரீரம் எல்லாம் ரோமங்கள் இருந்ததே, நீதான் நினைச்சிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவனை ஆசீர்வாதமும் பண்ணிட்டேன்டா. எனது மூத்த மகனா எனக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்துட்டீங்களா? ஆமா, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்டா. ஏஷா அழுதான், பயங்கரமாக அழுதான். அப்பா, எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லையா? இல்லையா. நாம் ஏமாந்து போகிற போது, உதவியற்ற நிலைக்கு வருகிற போது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிற போது டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க, எங்களாலான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்துட்டோம், இனிமே எங்க கையில் எதுவும் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வந்து அந்த பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு ஒரு உதவியற்ற நிலையில மருந்து எடுத்துக்கிட்டாலும் அது வேலை செய்யல, டாக்டர்ஸோட பிரயாசம் எல்லாம் எதுவும் வேலை செய்யல, உதவியற்ற ஒரு நிலைமையில நீ உள்ளாகும் போது உண்மையிலேயே உனக்கு ஒரு விரக்தி உண்டாகும். எதுக்காக இந்த வாழ்க்கை என்று. சாதாரணமாக மனிதன் கோபத்துக்கோ ஆவேசத்துக்கோ அல்லது ஒரு வித ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கோ எரிச்சலுக்கோ ஆளாகிறதுக்கு ஒரு காரணம் உதவியற்ற நிலை. ஏமாந்து போனாய், உதவியற்ற நிலை. அநியாயம் இழைக்கப்பட்டது, உதவியற்ற நிலைமை. எல்லாமே கை நழுவி போய்விட்டது, உதவியற்ற நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில யார் நமக்கு உதவி செய்வார்? நினைவிருக்கிறதா, ஒரு முறை இந்த செய்தியை சொன்னேன். மகன் காலேஜுக்கு போய் ஃபீஸ் கட்ட வேண்டிய சமயத்துல அவனுடைய ஃப்ரெண்ட் வந்து சொன்னான், டே நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்டா, ஒரு 10,000 ரூபாய் எனக்கு தேவை இருக்கு, நீ எப்படியும் ஃபீஸ் கட்ட போறேங்கிறல்ல, இந்த மாச கடைசி வரைக்கும் டைம் இருக்குல்ல, மாச கடைசிக்குள்ள நான் எப்படியாவது இந்த 10,000 நான் உனக்கு கொடுத்துறேன்டா, ஸோ ஃபீஸ்க்காக வச்சிருக்கிற 10,000 ரூபாய் எனக்கு கொடுத்து உதவியா? ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி பாவம் அந்த 10,000 ரூபாய் அவனுக்கு கொடுத்துட்றாரு. காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டிய கடைசி நாள் நெருங்குகிறது, ஆனா இவரு பணம் இன்னும் கொடுக்கல. அந்த கடைசி நாள் வந்தபோது, பணத்தை கொடுக்க போறியாடா இல்லையா? நீ எப்படா எனக்கு பணம் கொடுத்த? அதாடா 10,000 ரூபாய் என்கிட்ட கேட்டு வாங்கினே, காலேஜ் ஃபீஸ்க்கு வச்சிருந்த பணம் வாங்கிக்கிட்டு எப்படா வாங்கினேன்னு கேட்குறியடா. அப்பா அந்த ஃப்ரெண்டு கேட்குறான், நீ எனக்கு கொடுத்தது என்ன, ஏதாவது எழுதி வாங்கினேன்னு? உனக்கு ஏதாவது நான் எழுதி கொடுத்தனா? ப்ரூஃப் என்னடா இருக்கு? எங்கடா என்கிட்ட பணம் வாங்கிட்டு ப்ரூஃப் கேட்குறியடா? ஆமா, ப்ரூஃப் என்ன? அவன் முகர கட்டிக்கு நீ எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தியாகும். வாடா போய் சொல்லு, யார்கிட்ட சொல்ல முடியுமோ போய் சொல்லு. உதவியற்ற ஒரு நிலை. அவன் மேல கழுத்து வரைக்கும் கோபம் இருக்கு, ஆவேசம் இருக்கு, அவனை எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. தன் மீது தனக்கே ஒரு விதமான எரிச்சல். என்ன இப்படி நடந்துச்சு? அழுதான், அழுது கொண்டே இருந்தான். வீட்டுக்கு கண்கள் சிவந்து போய் வந்தான். அப்பா வந்து கேட்டேன், என்னடா உன் கண்ணு அப்படி சிவந்திருக்கு? ஒன்றும் இல்லை டாடி, உன் கண்ணு அப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையே, நீ ரொம்ப அழுத மாதிரி இருக்கு, என்ன விஷயம் சொல்லு. என்ன வந்து அப்பாவை ரொம்ப அப்படி இருக்க கட்டிப்பிடிச்ச, என்னடா விஷயம்? டாடி, நீங்கள் ஃபீஸ் கட்டு கொடுத்த அந்த 10,000 ரூபாய் எனக்கு கொடுத்தீங்க. ஆமாம், ஃபீஸ் கட்டலையா? கட்டணுன்னு தான் வாங்கிட்டு போனான். அன்னைக்கு இடையில ஃப்ரெண்டு எதுக்கும் அந்த 10,000 ரூபாய் வேணும்னு கேட்டான். அவன் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே கொடுத்துட்றேன்னு சொன்னான், நானும் கொடுத்துட்டேன். பணத்தை வாங்கிட்டான் 10,000 ரூபாய். ஃபீஸ் கட்ட வேண்டிய அந்த நாளும் வந்துருச்சு. நீ எப்படா கொடுத்த? போய் யார்கிட்ட சொல்றிய? போய் சொல்லிக்கன்னு சொல்றான் டாடி. அது மாத்திரம் இல்லை, நான் எங்கள் தாத்தாவோட ஊருக்கு போகிறேன், நீ என்ன பண்ண முடியுமா பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அப்படி சுலபமாக சொல்லிட்டு போயிட்டான் டாடி. நான் ஹெல்ப்லெஸ் ஆகிட்டேன் டாடி. உதவியற்ற ஒரு நிலையில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல், இந்த ஏமாந்து போனதை தாங்க முடியாமல் அதான் டாடி அழுது கண்ணு செவந்து. அப்போ அந்த டாடி சொன்னார், அவ்வளோ பாடுபட வேண்டிய அவசியம் உனக்கு எதுக்கிட்ட? ஒரு வார்த்தை என்கிட்ட முன்னாலே சொல்லியிருக்கலாம்ல, அவனுக்கு பணம் கொடுத்துருக்கிறேன்னு. இல்லை டாடி, சொன்னால் நீங்கள் கோபப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லலை. சரி விடு. இப்போ அவன் எங்கே இருக்கா? அவங்க தாத்தாவோட ஊருக்கு போயிருக்கான். நான் சொன்ன மாதிரி ஒரு லெட்டர் எழுது. பிரியமான கடன் பெற்ற கந்தசாமி, அப்படித்தானே? அன்புள்ள கடன் பெற்ற கந்தசாமி, என்னிடத்தில் நீ 20,000 ரூபாய் வாங்கினாய். இன்னும் 3 நாட்களில் அந்த 20,000 ரூபாய் எனக்கு திரும்ப தராவிட்டால் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் தர வேண்டி வந்துவிடும். எனவே உடனே 20,000 திருப்பி தரும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். இல்லாவிட்டால் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் செய்து விடுவேன். அப்படி டேடி சொன்ன மாதிரி கடிதம் எழுதி அனுப்பியாச்சு. தாத்தா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி லெட்டர் வந்துருச்சு. பின்னாலேயே வேக வேகமாக கடிதத்தை திறந்து பார்த்தா
கடன் வாங்கின கந்தசாமி, உனக்கு நான் 20,000 ரூபாய் கொடுத்துருக்கேன், அதை 3 நாள்ல நீ திருப்பி கொடுக்கலன்னா போலீஸ்ல கேஸ் கொடுத்துருவேன். இதை வேணா திடீர்னு பிளாய்த்த மாத்திரான். பாவி எனக்கு 10,000 ரூபா கொடுத்துட்டு இப்ப 20,000 சொல்றானே, என்ன பயங்கரமான ஆளா இருப்பான் போலேன்னு சொல்லி வேக வேகமா ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துக்கிட்டு கோவமா ஒரு லெட்டர் எழுதுனா, அன்புள்ள நண்பனுக்கு, எங்கோ தப்பு நடந்து விட்டது. நீ எனக்கு 20,000 ரூபாய் தர வேண்டும் என்று எழுதியிருக்கிறாய். உண்மையில் நீ எனக்கு கொடுத்தது 20,000 ரூபாய் அல்ல, நீ எனக்கு 10,000 ரூபாய் மட்டும்தான் கொடுத்தாய். நீ ஏதோ தவறு செய்கிறாய் என்று சொல்லி, வேண்டுமானால் நான் நேரில் வந்த பிறகு உன் பணம் 10,000 கொடுத்து விடுகிறேன் என்று பதில் கடிதத்தை எழுதிட்டான். போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் அப்படின்னா, மகன் லெட்டர் வாங்கி படிச்சு உடனே மகனை அழைச்சு, ஏண்டா அவனுக்கு எங்கிருந்து அவ்வளவு தைரியம் வந்தது, நீ சொல்ற இடத்துல போய் சொல்லிக்கோன்னு சொல்றான். அது காரணம் என்ன? காரணம் வேற ஒன்றும் இல்லை டாடி. எங்கேயுமே கூட அவன் என்கிட்ட பணம் வாங்கினதாவோ எழுதி கொடுத்ததாவோ ப்ரூஃப் இல்லவே இல்லை டாடி. எந்த ஆதாரமும் இல்லை டாடி. இதடா இப்பதான் அவனே ப்ரூஃப் அனுப்பி வச்சிருக்கான் பாரு. என்ன எழுதியிருக்கான் கவனி. இங்க நீ என்ன 20,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்க. உங்ககிட்ட 20,000 ரூபாய் நான் வாங்கல, வெறும் 10,000 ரூபாயை தான் உங்ககிட்ட வாங்கியிருக்கேன். இந்த ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு போய் நான் சொன்னேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஒன்று கொடு. சாயங்காலமே வந்துருவாங்க தாத்தாவும் பேரனும் சேர்ந்து. யாராவது இருக்கிறீர்களா இன்றும் உதவியற்ற ஒரு நிலைமையில, அநியாயம் இழைக்கப்பட்ட நிலையில, ஏமாற்றப்பட்ட ஒரு நிலையில? எஸ், அநியாயம் செய்யப்பட்ட போது ஏசாவை பாருங்க எவ்வளவோ அழுதான். பிறரோடு கூட ஒப்பிட்டுக் கொள்ளும் போது ராகேலும் கூட எவ்வளவு அழுதாள், பயங்கரமாய் அழுதாள், கோபப்பட்டாள், கோபத்திற்கு ஆளானாள். இன்றும் உன்னுடைய இருதயத்திலே கோபமும் ஆவேசமும் இருக்கிறதா? உன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று, உனக்கு அநியாயம் இழைத்து விட்டார்கள் என்று, உதவியற்ற ஒரு நிலைக்குள்ளே உன்னை தள்ளிவிட்டார்கள் என்கிற கோபம் உன் இருதயத்தில் இருக்கிறதா? வேதனை இருக்கிறதா? பாடுகளும் வேதனைகளும் ஒன்றாக சேர்ந்து உனக்கு கோபத்தையும் ஆவேசத்தையும் துவேஷத்தையும் உருவாக்குகிறதா என்றால் கவனி, உன்னிடமுள்ள அந்த பிரச்சனையை கொண்டு வந்த ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து விடு. என் ஆண்டவர் உன்னுடைய பிரச்சனைகளுக்கான எல்லா தீர்வையும் அளித்து விடுவார். பரிசுத்தமுள்ள பிதாவே, சாதாரணமாக கோபத்துக்கு, ஆவேசத்திற்கு, கோபத்திற்கு, பகை உணர்வுக்கு, ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு உண்டான காரணங்கள் என்ன என்பதை எங்களுக்கு மிக தெளிவாய் ஆண்டவரை சொல்லிக் கொடுத்தீர். இந்த கோபதாபங்களை, எரிச்சலை, ஃப்ரஸ்ட்ரேஷனை ஜெயிக்கிற வாழ்க்கை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்றும், விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை பலுகி பெருகச் செய்ய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.